நடிகர் விஜயை பற்றி அவருடைய மவுசு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில சர்வே போட்டுக்கிட்டே இருக்காங்க மற்ற கட்சிக்காரங்க. அதெல்லாம் இல்லை, கரூர் முடிஞ்சோன்னா அவர் மவுசு ரொம்ப கூடிச்சு, இப்போ மறுபடியும் குறைஞ்சிருச்சு அப்படின்னாங்க. அப்போ எல்லாருமே அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் உண்மையா அவருடைய செல்வாக்கு குறைஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்கும்போது, சமீபத்தில் விஜயுடைய படம் கடைசி படம் கடைசி டான்ஸ் அப்படின்னு விஜய் நடித்தது சமீபத்து ஜனவரியில் வெளிவர இருக்கும் படம் ஜனநாயகன். இந்த படத்துக்கு வெள்ளோட்டம் பார்த்தாங்க. ஒரே ஒரு பாட்டு அது போட்டாங்க, இதுதான் விஜயின் கடைசி டான்ஸ், இதுதான் விஜயனின் கடைசி படம், ஜனநாயகனில் வரும் படம், ஜனநாயகனில் வரும் பாடல் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணாங்க யூடியூப்பில். எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தாங்க, விஜய்க்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குது, இந்த பாட்டு எத்தனை வியூஸ் போகுது அப்படின்னு பார்த்தாங்க. முதல் நாள் 1,10,00,000 வியூஸ் போச்சு. அது கம்மி அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஏண்டா 1,10,00,000 தான் போகுதுன்னு பார்த்தா 2 நாளில் 3 நாளில் 3,60,00,000 வியூஸ், 10 லட்சம் லைக்ஸ். அது மாதிரி எதிர்பார்த்ததை விட பயங்கரமான இது போயிருக்கு. யூடியூப் பார்த்தாங்க, இது ஒரிஜினலாக, அதில் எதுவும் கோல்மால் பண்ணியிருக்காங்களான்னு அவங்க அனலைஸ் பண்ணி அறிக்கை கொடுத்துட்டாங்க, இது ஒரிஜினல் தான். ஆனால் என்ன, ஒரே ஆள் 10 தடவை பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இது எல்லாமே ஒரிஜினல் தான். 10 தடவைங்கிறது அதிகம். ஒரு சில பேர் 10, ஒரு சில பேர் 1 தடவை 2 தடவைன்னு பார்ப்பாங்க. ஆக இப்போ இது போகிற வேகத்தை பார்த்தா இன்னும் ஒரு சில நாட்களில் 10 கோடி பேர் இதை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் சர்வே சொல்கிறாங்க. அப்போ 10 கோடி பேர் விஜயோடைய பாட்டை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கேன். இதில் எல்லாம் திருப்பி திருப்பி பார்ப்பாங்கன்னு வச்சுக்கிட்டாலுமே ஒரு 10ல் ஒரு பகுதி வச்சாலுமே 1 கோடிக்கு மேலே விஜய் இதை பார்த்துருக்காங்க. எப்படி 1 கோடி டு 2 கோடி. போன எலெக்ஷனில் 2024 எம்பி எலெக்ஷனில் டிஎம்கே பெற்ற ஓட்டே 1,18 லட்சம் தான். அப்போ கிட்டத்தட்ட திமுகவுக்கு இணையாக ஒரு வாக்கு வங்கி அவருக்கு உருவாகி இருக்கிறதோ அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் அசந்து போயிருக்காங்க. அதனால் விஜயுடைய அரசியல் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு வயிற்றில் புளியை கரைக்கிற விஷயத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது தெரியுது. அதனால் அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்தது. அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லாவிட்டாலும் அதற்கு அடுத்த ஒரு விஷயம், நம்ம ஒரு நிலையில் விஜய்க்கு மக்கள் ஆதரவும் அவர் ரசிகர்கள் ஆதரவும் இருக்கிறதோ அப்படின்னு நிறையா பேருக்கு சந்தேகம் வந்துருச்சு.